சுனோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக இந்த வைரத்தை பத்தி சொல்லுங்க சார். வைரம் யார் அணியலாம், யார் அணியக்கூடாது? தொடர்ந்து நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க. வைரம் அணிஞ்சா, சிலவங்க அணிஞ்சா அது விபத்தை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஸோ வைரம் தான் இன்றைக்கி பெரிய விஷயம் இல்லையா? நிறையா பேர் ஃபஸ்ட்டு சார் வைரம் போட்டுருக்கேன் சார் அப்படின்னுவாங்க. சில வைரம் வாங்கிட்டேன் சார், இதை இப்போ வைரத்தை கொடுக்கறதுக்கும் மனசு இருக்காது. வைரம் ஏன் இவ்வளோ ரொம்ப முக்கியமாக பேசப்படுது? நீங்கள் காதுக்கு ஒரு கம்மல் வாங்குறீங்க, பெருசாக பேசுறது கிடையாது. ஆனால் வைரத்தை பற்றி வாங்கும்போது ஒரு பயம் உள்ளே வந்துடுது. 2 ஸ்டோனுக்கு இப்படி வரும். ஒன்று ப்ளூ சஃபையர், சனி பகவானுடைய நீலக்கல் போடும்போது ஒரு பதட்டம் இருக்கும். இது போட்டிருக்கேன் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைரம். இந்த வைரம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆர்னமெண்ட்ஸாக பயன்படுத்த நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் சின்னதாக மூக்குத்தியை போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது காதில் நல்ல வசதியாக இருக்கும் பொழுது செயினாக போட்டு அதை நெக்லஸாக போடுவாங்க, அதுக்குண்டானது. அப்புறம் சாலிடுன்னு சொல்லுவாங்க. வைரம் ரொம்ப பதமுடையது, ரொம்ப ஷார்ப்பானது. அதோடைய சக்தி ரொம்ப அதீதமான சக்தி. அதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். இது ரொம்ப சென்சிட்டிவானது. இது அதிகமாக போடும் பொழுது இது ஒரு மனிதனை பாதகத்துக்கு உண்டாக்கும். இப்போ சுக்கிரனுக்கு உண்டான என்னென்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறது. சுக்கிரனுக்கு உண்டானது போகம், சுக்கிரனுக்கு உண்டான ஆசை, பணம். ஒருத்தருக்கு பணத்து மேலே ஆசை நியாயம் இல்லையா? பணத்து மேலே எனக்கும் ஆசை இருக்கும், உங்களுக்கு ஆசை இருக்கும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் சார். ஆனால் சில பேர்த்த பணத்தை ஆசை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேராசை. அவங்க எதுவுமே கண்டுக்கிற பணத்தில் மட்டும் ஆசை இருக்கும். குடும்பத்தில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, அவங்க இழந்துருவாங்க. ஏன்னா பணத்தினால, கோபத்தினால, கர்வத்தினாலன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அதே பணம் ஒரு மனிதனை என்னாக்கிடுது? கெட்டவனாக மாற்றிடுது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் கெட்ட வழியில் போடக்கூடிய போக ஆசைகள், குடி, அல்லது அவனுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலான சிந்தனைகள்லாம். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பணம் வரும்பொழுது ஜாஸ்தியாகுது. இந்த வைரம் ஒரு மனிதனை ரொம்ப டாப்புக்கு கொண்டு போயிடும். வைரம் ஒரு மனிதனை ரொம்ப டவுனுக்கு கொண்டு வந்துடும். இது யாருக்கு அப்படி வேலை செய்யும் சார்? வேற விதமாக நீங்கள் அதற்குண்டான ஜாதகங்களில் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சுக்கிரன் சூப்பராக இருந்தது, வைரம் போட்டுக்கிறது பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வைரத்தை வாங்கி ஒன்றுமே கிடையாது, நீங்கள் 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட எஃபெக்ட் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன. ஆனால் அப்படி நம்ம பயன்படுத்த முடியுமா சார்? 2 நாள் வச்சு திரும்ப கொடுக்கறது? அப்படி கொடுத்தா தான் வாங்கிக்கிறாங்களே, தப்பு கிடையாது. பொதுவாக வேறு வழி இல்லைம்மா, நான் சொல்கிறது உங்களுக்கு. அப்போ அதாவது ஆபரணமாக வாங்கி நம்ம கையில் 2 நாள் வாங்கிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது வாங்கி வச்சாலே நமக்கு தெரிய வந்துடும். நீங்கள் வாங்க போகும்போதே சகுன நிமித்தம் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். நான் சொல்கிறது உங்களுக்கு, அது வாங்க போகும்போதே சகுன நிமித்தம் உங்களுக்கு அது பெருசாக காமிச்சு கொடுத்துரும். நிறையா பேர் சார் இது போட்டதுலேருந்து சண்டை 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 சண்டை, பாப்பா எத்தனை சண்டை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் அது பார்த்துருக்காங்க. ஆசையாக வாங்கி கழட்டி வச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆசையாக வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்காதவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வைரத்தில் இருக்கக்கூடியது. நிறைய நகை கடையில் போனால் சார் இது தோஷம் இல்லாத வைரம்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சார் இருக்குது? கிடையாது. நீங்கள் வைரம்னு இருந்தாலே தோஷம் தானே, வைரம்னு இருந்தாலே இது தானே. ரொம்ப பொடியாக போடுறீங்கன்னா, ரொம்ப சின்னதாக போடுறீங்கன்னா அதுக்குண்டான பவர் கம்மியாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? வீரியம் கம்மியாக இருக்கும். அதுதான் அவங்க தோஷம் இல்லாத வைரம்னு சொல்லலாம். ஒருவேளை அது ஒரு வைரத்தினுடைய குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கூட நமக்கு இன்றைக்கி தான் எத்தனையோ விதமான குவாலிட்டிஸ் வந்துடுச்சு இல்லையா? குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கூட அந்த வைரத்தினுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வைரம் போடும்பொழுது ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ்கிட்ட கேட்டுண்டு அதுக்கப்புறம் வைரம் போடுறது தான் ரொம்ப விசேஷம். நீங்கள் அது மூக்குத்தி போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை காதில் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆசைக்கு வேண்டி வைரம் போடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு வேண்டி வைரம் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இது போடுறதுனால, வைரம் போடுறதுனால விபத்துகள் ஏற்படுது, நோய்கள் அதிகரிக்கிறதுலாம் கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தானே? நமக்கு சேரலைன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பார்த்தா பாதித்தாலே செயின் லிங்க் தானே. எனக்கு நேற்று விபத்தாயிடுச்சு, ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா?
இல்லை, விபத்தாயிடுத்து பயமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1 எல்லாமே எல்லாமே செயினாக வரும். அந்த மாதிரி தான் அதான் சொன்னேன், நீங்கள் 4 நாளில் பிரச்சனைகள் நிறையா காண்பிக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் வைரம் வந்து தோஷம் இருக்கிற வைரம் இல்லாத வைரங்கிறது அந்த வைரத்தோட குவாலிட்டி அண்டு குவான்டிட்டியை பொறுத்து அது மாறுது. ஓகே, இதை பர்டிகுலர் ராசிகள் போடலாம் போடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுவாக சுக்கிரன் அதிபதியாக இருக்கிற ரிஷப ராசி போடலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இவங்க துலா ராசிக்காரங்க போடலாம். துலா ராசிக்காரங்க போடலாம். அடுத்தது ரிஷபராசிக்காரங்க போடலாம். நட்சத்திரங்களில் பரணி, பூராட நட்சத்திரத்துக்காரங்க அதை அணிஞ்சுக்கலாம். மீதி இருக்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணி 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறைஞ்சிட்டார் போடப்பார். அது மாதிரி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் போடக்கூடாது. எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்குது, எதிர்மறையான கிரகத்துக்குடைய சேர்க்கை இருக்கா, ராகு கூட சேர்ந்துருக்காரா, அவர் கேது கூட சேர்ந்துருக்காரா, இது எந்த கிரகத்து கூட அவர் இருந்துட்டுருக்கார், இதெல்லாம் பார்த்து தான் தேய்பிறை சந்திரனால் பார்க்கப்படுறாரா. ஸோ இவ்வளோ இதில் வந்து வைரம் வாங்கிறதுக்கு. அதனால தான் நீங்கள் ஸ்டோன்ஸில் வந்து ஜெம் ஸ்டோன்ஸுக்குன்னு ஒரு படிப்பே யூனிவர்சிட்டி வந்து உருவாக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு வேண்டி ஒரு பெரிய இதே இயங்குது இல்லையா, ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த ஜெம் ஸ்டோன்ஸ். ஸோ அதே மாதிரி பொதுவாகவே இந்த ராசிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை விரும்பி போட்டுக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சார்? இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்? பொதுவாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் எனக்கு நிஜமாகவே நம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணலை. அப்புறம் ஒரு பெரிய ரீசர்ச் பண்ணேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து கொடுத்தாரு ஒரு பச்சைக்கல்லை கொடுத்து, இது நான் 3 நாள் நீங்கள் வச்சுருங்க சார். அவர் வந்து என்கிட்ட கல் விற்கணும்னு வந்தவர். இதை வச்சுருங்க சார், டிஃப்ரென்ஸ் இருந்தால் என்னை கூப்பிடுங்க, இல்லைனா வேண்டான்னு சொன்னார். உண்மையாகவே எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. 3 நாள் 4 நாளில் பெரிய டிஃப்ரென்ஸ். இதோட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லிட்டா உங்களுக்கு, ப்ரெஷீஷியஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இது பேர் ப்ரெஷீஷியஸ் ஸ்டோன்னா ரொம்ப விலை உயர்ந்த ஸ்டோன்ஸாக இருக்கிறது. உதாரணம் எல்லோ சஃபையர், அதே மாதிரி எமரால்டு, கோரல், ஹசனேட்டு, இந்த மாதிரி ப்ரெஷீஷியஸ் ஸ்டோன் நம்பர் 1 ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செமி ப்ரெஷீஷியஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மி வாய்ந்த, இது வந்து நீங்கள் உதாரணம் இது 50,000 ரூபா வருதுன்னு வைங்களேன், இது 5,000 ரூபா கூட வராது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டோன். அந்த மாதிரி ஸ்டோன் வந்து வாங்கி பயன்படுத்தி, மூன் ஸ்டோன் ஒரு ஸ்டோன்மா. நீங்கள் மூன் ஸ்டோன் மட்டும் நான் உதாரணமாக உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் மூன் ஸ்டோன் வந்து பயன்படுத்தி பாருங்கள். மனசு பார்த்தீங்கன்னா பதட்டமே அடையாது, நிலையாக அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கும், சாந்தமாக இருக்கும். 0.2 ஓப்பல் நீங்கள் வச்சு பாருங்கள், பாசிட்டிவாகவே இருப்பீங்க. ரோஸ் குவாட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது பேரே லவ் ஸ்டோனுன்னு பேர். இப்போல்லாம் நிறைய லாக்கெட்டில் போட்டுருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் கிராஸ்ன்னு நல்ல நாலேஜ் நல்லா இயங்கக்கூடியதாக இருக்கும். இப்படி அந்த ஸ்டோன்ஸில் வந்து அவ்வளவு சக்திகள் வந்து வெளிப்படுத்து. எப்படி ருத்ராட்சம் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறதோ, எப்படி ஸ்படிகம் வந்து ஒரு கல் தன்னை வெளிப்படுத்துகிறதோ, அதே மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்த அந்த உங்ககிட்ட அந்த எனர்ஜி எடுத்துட்டு திருப்பி அந்த எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்குறது. ஏன்னா உங்களுடைய ஆசை தான் அது. இப்போ நீங்கள் எதற்காக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பணத்துக்காக ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது அந்த பிளானட் அந்த பிளானட் உள்ளே ஒர்க் ஆரம்பிக்கிறது. அந்த பிளானட்டுக்கு உண்டான கல் இருக்கும்போது இன்னும் பாசிட்டிவாக ஒர்க் ஆரம்பிக்குது. அந்த எண்ணங்கள் வந்து அந்த ஸ்டோனில் வந்து பதிவாகுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? அப்போது உங்கள் எண்ணங்களை பொறுத்து உங்களுடைய அந்த கல் வந்து அதை வெளிப்படுத்துது. ஓகே, ஸோ இப்போ மோதிரமாக இதை தான் நிறைய பேர் வந்து போடுறாங்க, நம்ம பார்க்க முடியுது. இந்த மோதிரம் கரெக்டாக நம்ம எந்த விரலில் போட்டுக்கலாம் சார்? எப்போவுமே பவித்திரம்னு சொல்லுவாங்க, மோதிர விரல் தான் ரொம்பவுமே உகந்தது. இப்போது சில பேர் வந்து எல்லோ சஃபையர் இந்த இடத்துல போடுவாங்க, ஏன்னா இது குரு மேடு, அதனால் போடுறதுன்னாங்க. பட் என்னுடைய விஷயங்கள் நான் சொல்லும்போது இந்த விரலை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்பா இருக்கும்போது இந்த விரலில் வந்து மோதிரம் போட்டால் அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன் சார் நீங்கள் அஸ்ட்ராலஜர் தானே, கையில் ஒரு மோதிரத்தை காணுமேன்னு கேட்கக்கூடாது. நான் எப்பவுமே க்ரீன் போடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வைரம் இருக்குது, அதனால் நான் மேக்ஸிமம் மோதிரம் போடுற வழக்கங்கள் இல்லை. அப்போது இந்த மோதிரம் இப்போ ப்ளூ சஃபையர் போட்டோம்னா நடுவரில் இந்த இடத்துல போடுறோம், அதுக்கப்புறம் க்ரீன் போட்டோம்னா இந்த இடத்துல போடுறோம். இல்லைன்னா பொதுவாகவே நம்ம மோதிர விரலில் போடலாம். இப்போது வலது கையில் எது போடணும், இடது கையில் எது போடணுன்னு இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு வலது கையில் எது போடணும், இடது கையில் எது போடணுன்னு இருக்குது.
ஸோ ஒரு கிரகங்கள் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் பிளானட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வீக்கஸ்ட் பிளானட்டாக இருக்கணும், ரொம்ப உங்களுக்கு பாதிக்கக்கூடாதுன்னா இடது கை. ஒரு கிரகம் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கணும்னா வலது கை. இதுதான் அந்த ஸ்டோன்ஸ்னுடைய டிஃபரன்ஷியல். ஓகே. ஸோ இது போடுறதுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் போடும்போது பலன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பொதுவாகவே நான் அப்போவே சொன்னேன், உங்கள் ஆசையை நோக்கிய இதுன்னு. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து கழுத்தில் போடுறதுலாம் என்ன ஆசை இருக்கும் அவங்களுக்கு? ஒன்றும் இருக்காது. யதார்த்தம். குழந்தையே கடவுளுக்கு சமானம், அப்புறம் என்ன? ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் போட்ட அழகு பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் ஸ்டோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா செமி ப்ரெஷியஸ் ஸ்டோனில் வந்து அந்த மாதிரி இருக்குது. அமெத்திஸ்ட்னு ஒரு ஸ்டோன்மா. இந்த அமெத்திஸ்ட்னு ஸ்டோன் நான் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ட் ஆவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில குணங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆவாங்க. இவங்களுக்கு வந்து அமெத்திஸ்ட் போடும்போது அந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப குறைவாகிறத பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வைரம் யார் போடலாம் அண்ட் ராசிக்கல் மோதிரம் குறித்தும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நமஸ்காரம்.